கூட்டம் ஆரம்பிக்க இருப்பதால் வெளியே இருக்கிற சகோதர சகோதரிகள் உள்ளே வந்து அமருமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே அறிவித்தது போல சிறு பிள்ளைகளை வைத்திருக்கிறவர்கள் இந்த ஹாலுக்கு இடதுபுறம் இருப்பதற்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிற இடத்திலே அவர்களை அழைத்து சென்றுவிடும். நாம் இரண்டாவது பாடலை பாடலாம். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார் என்ற பாடல். பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே, சர்வ வல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே, பேரன்பு பொங்க என்று பாடுவே. ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன், ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே, போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினும், சோர்ந்தழியாமல் என்றும் காத்ததால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே, துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே, இன்ப இயேசு நாமத்தில். ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே, இரட்சகரின் பாவம் முற்றும் மன்னித்தார். ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே, இரட்சகரின் பாவம் முற்றும் மன்னித்தார். மானிடர் மாறினும் அன்பை வீட்டோடினும், மாதேவ அன்பில் என்னை காத்ததால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே,
யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே. ஆரவாரத்தோடு இயேசு தோன்றுவார். ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே. ஆரவாரத்தோடு இயேசு தோன்றுவார். அவராய் வீதித்தே ஆவியில் ஜெபித்தே. ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுதே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இந்த இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இந்த இயேசு நாமத்தில். பாடலின் 8வது பாடலை பாடலாம். பரிசுத்தமான பரவசமே, தரிசிக்க செய்யும் திருமுகமே, பரிசுத்தம் பெற வந்தோம் என்ற தாகத்தோடு இந்த பாடலை பாடலாம். 8வது பாடல். பரிசுத்தமான பரவசமே, தரிசிக்க செய்யும் திருமுகமே. பரிசுத்தமான பரவசமே, தரிசிக்க செய்யும் திருமுகமே. பரிசுத்தம் பெற வந்தோ, தரிசிக்க செய்யும் திருமுகமே. தரிசிக்க செய்யும் திருமுகமே. பரிசுத்தமான பரவசமே, விரும்பாத பாவம் வேண்டாத சிந்தைகள் துரும்பாக நுழைந்து இரும்பாக மாறும். விரும்பாத பாவம் வேண்டாத சிந்தைகள் துரும்பாக நுழைந்து இரும்பாக மாறும். அரும்பாடு பட்ட பெரும்பாதை பயணம் வீணாகவே என்றும் போய்விடும். அரும்பாடு பட்ட பெரும்பாதை பயணம் வீணாகவே என்றும் போய்விடும். பரிசுத்தமான பரவசமே, தரிசிக்க செய்யும் திருமுகமே. பரிசுத்தமான பரவசமே, அகத்தீனில் வாழும் பாவத்தால் உந்தன் முகச்சாயல் மாறும் வேறுபடும். அகத்தீனில் வாழும் பாவத்தால் உந்தன் முகச்சாயல் மாறும் வேறுபடும். தேவசாயல் விலகி போகும், தெய்வத்தின் மகிமை தூரமாகும். தேவசாயல் விலகி போகும், தெய்வத்தின் மகிமை தூரமாகும். பரிசுத்தமான பரவசமே, தரிசிக்க செய்யும் திருமுகமே. பரிசுத்தமான பரவசமே, கர்த்தருக்கென்றும் பயந்திட்டார், கரம் பிடித்தே உன்னை நடத்துவார். கர்த்தருக்கென்றும் பயந்திட்டார், கரம் பிடித்தே உன்னை நடத்துவார். உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை என்றும் கைவிட மாட்டார். உன்னை விட்டு விலக மாட்டார்,
பரிசுத்தமான பரவசமே, தரிசிக்க செய்யும் திருமுகமே. பரிசுத்தமான பரவசமே, தரிசிக்க செய்யும் திருமுகமே. பரிசுத்தம் பெற வந்தோ, தரிசிக்க செய்யும் திருமுகமே, தரிசிக்க செய்யும் திருமுகமே. பரிசுத்தமான பரவசமே. பாடலின் 9வது பாடலை பாடலாம். தேவா நான் இதனால் விசிஷ்டவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் இதனால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில் கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால்
விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். We are going to hear the word again. மறுபடியுமாய் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். So let us prepare our heart நம்முடைய that இருதயத்தை we நாம் may receive the word of God. தேவனுடைய வார்த்தையை பெறும்படியாய் நம்முடைய இருதயத்தை நாம் ஆயத்தம் செய்வோமாக. The sower went to sow the seeds. அங்கே விதைக்கிறவன் விதைக்கும்படியாக அவன் We போனான். know that it went to, fallen into different places. அது விதவிதமான அது இடங்களிலே அது விழுந்ததாக நாம் அதை Only பார்க்கிறோம். those seeds which was fallen on the good ground, நல்ல நிலத்திலே that bear fruit. நல்ல நிலத்திலே விழுந்த அந்த விதைகள் தான் அது மிகுந்த பலன் கொடுத்ததாக நாம் பார்க்க So முடியும். we need a prepared heart. நமக்கு to ஒரு receive the word of ஆயத்தமான God. இருதயம், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு ஆயத்தமான இருதயம் நமக்கு தேவை. So let us all look unto God that He may prepare our heart. தேவன் நம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தும்படியாக நாம் எல்லாரும் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Shall we all together praise God and thank Him for that He has been speaking to us from the தேவன் நம்மோடு morning. பேசினபடினால் நாம் எல்லாருமாய் சேர்ந்து இருதயத்திலே முழு இருதயமாய் நாம் எல்லாருமாய் சேர்ந்து தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா? Thank you, Lord. நன்றி ஆண்டவரே, நன்றி Praise you, ஆண்டவரே. Jesus. Thank you. நன்றி Praise you, ஆண்டவரே. Father. Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி We need your ஆண்டவரே. anointing, Lord. நன்றி Praise you, பிதாவே. Jesus. நன்றி ஆண்டவரே. Thank you, Lord. நன்றி Thank you. ஆண்டவரே. Thank you, நன்றி Lord Jesus. Heavenly Father, we thank you once again. பரலோக பிதாவே, மறுபடியுமாய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Lord, கர்த்தாவே, we look unto you, Lord. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. We are totally helpless, Lord. ஆண்டவரே, நாங்கள் முற்றிலுமாய் உதவியற்றவர்களாக இருக்கிறோம். Send us your Holy Spirit tonight again. இந்த ராத்திரியிலே மறுபடியுமாய் உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நீர் அனுப்பி We are very thirsty and eager to hear your word, Lord. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு தாகமும் ஆர்வமும் உடையவர்களாக இருக்கிறோம். Refresh our heart tonight, Lord. தேவனே, இந்த இரவிலே எங்கள் இருதயத்தை மறுபடியுமாய் தூண்டி விடுவீராக. Anoint your servant with your Holy Spirit. உம்முடைய ஊழியனை பரிசுத்த ஆவியினால் நிரப்புவீராக ஆண்டவரே. Let the word come forth powerfully into every heart. ஆண்டவரே, வார்த்தை வரும்போது வல்லமையாய் இருதயங்களில் வந்தடைவதாக. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. We read in Matthew chapter 16. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். We've been thinking a little bit about building godly families. தேவபக்தியுள்ள குடும்பத்தை கட்டுவது எப்படி என்று நாம் சில காரியங்களை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். And we don't stop there. அதோடு கூட நாம் நிறுத்துவதில்லை. The godly families must be put together to build a godly church. தேவபக்தியுள்ள குடும்பங்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டு தேவபக்தியுள்ள சபையாக மாற வேண்டும். The church is like a 3-story building. சபை என்பது ஒரு 3 மாடி கட்டடத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. And you know, such a building must have a very good foundation. அப்படிப்பட்ட கட்டடத்திற்கு நல்லதொரு அஸ்திவாரம் தேவை என்று நாம் அறிந்திருக்கிறோம். And in one sense we can say that every level speaks about the love of God. ஒரு விதத்திலே நாம் சொன்னால் ஒவ்வொரு நிலையுமே தேவனுடைய அன்பை குறித்து பேசுகிறது. For example, the foundation. உதாரணமாக அஸ்திவாரம். The foundation is that God loves us as He loved Jesus. தேவன் இயேசுவை நேசித்தது போல என்னையும் நேசிக்கிறார் என்பதுதான் அந்த அஸ்திவாரம். There are many verses in the Bible that tell us that God loves us. தேவன் நம்மை நேசிக்கிறார் என்று சொல்லக்கூடிய அநேக வார்த்தைகள் தேவனுடைய வசனத்திலே உண்டு. But there's only one verse in the Bible that tells us the extent of that love.
அந்த அன்பின் விஸ்தாரத்தை நமக்கு உணர்த்துகிற ஒரே ஒரு வசனம் தான் உண்டு. And if you really are gripped by it, it will change your life like it changed my life. என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது போலவே உண்மையாலுமே நீங்கள் இந்த சத்தியத்தினாலே பிடிக்கப்பட்டால் அது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். If you are like me, when I began my Christian life, I was very insecure. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை நான் ஆரம்பிக்கும் பொழுது நான் பாதுகாப்பற்ற ஒரு உணர்வுடையவனாய் நான் இருந்தேன். அதுபோல நீங்களும் இருக்க முடியும். And I felt very inferior to others. மற்றவர்களை காட்டிலும் நான் கீழானவன் அல்லது சிறியவன் என்ற உணர்வு எனக்கு இருந்தது. Many of you also may be feeling like that. உள்ளே அநேகர் அப்படி உணர்ந்து கொண்டிருக்கலாம். I am inferior to the others here. மற்றவர்கள் எல்லாம் என்னை விட பெரியவர்கள், நான் இருக்கிறதிலே சிறியவன். And that's not always humility. இப்படி சொல்வது எப்பொழுதுமே தாழ்மை என்று நாம் எண்ணக்கூடாது. Sometimes it is feeling the devil gives us. You're not really worth anything. நீ எதற்கும் உண்மையாலுமே தகுதி இல்லாதவன், நீ எல்லாரை காட்டிலும் சிறுமையானவன் என்று சொல்லக்கூடிய உணர்வுகளை சாத்தான் நமக்கு கொடுப்பான். The devil likes to make us feel that you are just a nobody. God doesn't care for you. நீ யார், நீ ஒரு பொருட்டல்ல, தேவன் உனக்காக கவலைப்படுகிறவரல்ல, கரிசனைப்படுகிறவரல்ல என்று சாத்தான் சொல்லுவான். It's very important for us to know how precious we are to God. தேவனுக்கு நாம் எவ்வளவு விலையேறப்பட்டவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் தேவையானது. John 17 verse 23. யோவான் 17:23 வாசிக்கிறோம். Jesus was praying to the Father. இயேசு பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். And one of his prayers was that the whole world should know something. முழு உலகமும் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய ஜெபங்களிலே ஒன்றாகும். The world should know two things. இந்த உலகமானது இரண்டு காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும். John 17:23. யோவான் 17:23 வசனம். He says, Father, I want the world to know that you sent me. நீர் என்னை அனுப்பினதை இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் பிதாவே. And secondly, இரண்டாவதாக, that you loved these disciples just like you loved me. நீர் என்னிலே அன்பாய் இருக்கிறது போல அவர்களிலும் அன்பாய் இருக்கிறதையும் உலகம் அறிந்து கொள்ள வேண்டும். Now, very often Christians proclaim the first part, God sent Jesus to die for the sins of the world. தேவன் இந்த உலகத்தாருடைய பாவத்திற்காக மரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்பதை கிறிஸ்தவ உலகம் அடிக்கடி சொல்லுகிறது. But the second part, I have never heard anybody preach it in my life. ஆனால் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக இந்த இரண்டாவது பகுதியை ஒருவராயிலும் பிரசங்கித்ததை நான் கேட்டதே இல்லை. I started preaching it because it changed my life. என்னுடைய வாழ்க்கை இது மாற்றினபடினாலே நான் அதை பிரசங்கிக்க ஆரம்பித்தேன். There are many things written in the Bible which many people don't preach. அநேகர் பிரசங்கிக்காத பல காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. And that's why our Christian life is not as strong as it should be. ஆகவே தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையானது உறுதியாக இருக்க வேண்டிய அளவுக்கு உறுதியாக இல்லை. In our CFC churches we preach many things that are not preached in any other church. மற்ற எந்த சபைகளிலும் பிரசங்கிக்கப்படாத காரியங்களை நம்முடைய சிஎஃப்சி சபைகளில் நாம் பிரசங்கிக்கிறோம். But they are all in the Bible. அவைகள் எல்லாம் வேதத்தில் தான் காணப்படுகிறது. Then why is it people don't preach it? ஏன் இதை மக்கள் பிரசங்கிப்பதில்லை? One, they don't study the Bible carefully. ஒன்று, அவர்கள் கவனமாக வேதத்தை படிப்பதில்லை. Or secondly, they don't experience it. அல்லது இரண்டாவது நாம் சொல்லலாம், அவர்கள் அதை அனுபவிப்பதில்லை. They don't have a longing to experience. இதை அனுபவிக்க வேண்டும் என்றதான ஒரு வாஞ்சை அவர்களுக்கு இல்லை. See, the Bible is full of some tremendous promises. இந்த உலகமானது இந்த வேதமானது நல்ல வாக்குத்தத்தங்களால் நிறைந்திருக்கிறது. And we should not be satisfied with just a few things we've got here and there. எங்கேயும் அங்கேயுமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாக்குத்தத்தங்களிலே நாம் திருப்திப்பட்டு விடக்கூடாது. If you knew there was a big treasure hidden in the compound of your house, உங்களுடைய வீட்டு வளாகத்துக்குள்ளாக ஒரு பெரிய பொக்கிஷமானது உள்ளே புதைக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அறிந்து கொண்டால், that some old king hundreds of years ago happened to bury it in your compound. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முன்பதாக வாழ்ந்த ஒரு ராஜா இந்த இடத்திலே தான் அவருடைய சொத்துக்களையும் பொக்கிஷங்களையும் புதைத்து வைத்திருக்கிறார், புதையல்களை என்று சொன்னால், how you would dig to find it? உங்களில் எத்தனை பேர் அதை கண்டுபிடிக்கும்படியாக தோண்டுவீர்கள்? You would keep digging till you find it. அந்த புதையலை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்கள் தோண்டிக் கொண்டே இருப்பீர்கள். I don't know whether you read the Bible like that. வேதத்தை அப்படி நீங்கள் வாசிக்கிறீர்களா இல்லையா எனக்கு தெரியவில்லை. I read the Bible like that. நான் அப்படித்தான் வேதத்தை வாசிக்கிறேன். There's no doubt about it. There are treasures here which you'll find if you dig. இங்கே சந்தேகமே இல்லை, நீங்கள் தோண்ட தோண்ட புதையல்கள் வரும். And just like earthly treasures will make you rich, எப்படி இந்த பூமிக்குரிய புதையல்கள் பொக்கிஷங்கள் உங்களை ஐஸ்வர்யனாய் மாற்றுமோ,
The treasures in scripture can make you rich spiritually. வேதத்திலே இருக்கக்கூடிய பொக்கிஷங்கள் உங்களை ஆவிக்குரிய ரீதியிலே ஐஸ்வரியவான்களாய் மாற்றும். It will raise the quality of your spiritual life. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரத்தை அது உயர்த்தும். And here's one of those great truths. அப்படிப்பட்ட பெரிய சத்தியங்களிலே ஒன்று இங்கே காணப்படுகிறது. We know that God loved his son Jesus tremendously. தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை அபரிமிதமாக நேசித்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? There's no extent to that love. அந்த அன்புக்கு ஒரு வரம்பே இல்லை. And here it says he loves me the same way. இங்கே பார்க்கிறோம் அதே விதத்தில் என்னையும் நேசிக்கிறார் என்று சொல்கிறது. That's amazing. இது வியப்பாக இருக்கிறது. It brought such security into my life. என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஒரு பாதுகாப்பு உணர்வை அது கொண்டு வந்தது. After that it didn't matter even if the whole world was against me. அதற்கு பிறகு இந்த முழு உலகமே இதற்கு எதிர்த்து நின்றாலும் அது எனக்கு ஒரு பொருட்டல்ல. My father loved me. என்னுடைய பிதா என்னை நேசிக்கிறார். This was the secret of Jesus' life. இதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் ரகசியம். That's why he could live such a life free from fear and anxiety. ஆகவே தான் அவர் பதற்றம் கவலை இவைகளுக்கு விலகி இருந்தார். You know, I like that passage where he was beaten and a crown of thorns on his head and he stood there bleeding in front of Pilate. பிலாத்துக்கு முன்பதாக அவர் அடிக்கப்பட்டு தலையில முட்கிரீடம் சூட்டப்பட்டு ரத்தம் ஒழுகுகிறவராக வடிகிறவராக அங்கே பிலாத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். Pilate looks down at him and says, பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறார், Don't you know I have power to crucify you? உன்னை சிலுவையில் அறைவதற்கு எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா? What would you do if some judge spoke to you like that in a court? வழக்கு மன்றத்திலே ஒரு நீதிபதி இப்படி உங்களை கேட்டால் நீங்கள் எப்படி பதில் சொல்வீர்கள்? Don't you know I have the power to hang you or to release you? உன்னை தூக்கிலிடுவதற்கோ அல்லது விடுதலையாக்குவதற்கோ எனக்கு அதிகாரம் இருக்கிறது என்று நீ அறிவாயா? What did Jesus say? இயேசு அங்கே என்ன சொன்னார்? He didn't say, oh please don't. தயவு செய்து என்னை சிலுவையில் அறைய வேண்டாம் என்றெல்லாம் அவர் கெஞ்சவில்லை. இல்லை. He stood there and told Pilate, அங்கே நின்று பிலாத்துவை பார்த்து சொன்னார், You have no power over me உனக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை except what my Father in heaven gives you. பரலோகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய பிதா உனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தால் ஒழிய உனக்கு எந்த அதிகாரம் என் மீது இல்லை. Don't think you have power to do anything to me. என்னிடத்தில் ஏதாவது ஒன்றை செய்வதற்கு உனக்கு எந்த வல்லமையும் இல்லை அதிகாரமும் இல்லை என்று சொன்னார். I said, Lord, that's how I want to live on this earth. ஆண்டவரே இப்படித்தான் நானும் இந்த பூமியில வாழ விரும்புகிறேன் என்று சொன்னேன். I want to live like that. நான் இது போல வாழ வேண்டும் ஆண்டவரே. And I had an opportunity to do that once when some religious people took me also to court. சில மதம் சார்ந்த மக்கள் என்னை வழக்கு மன்றத்துக்கு எடுத்து சென்ற பொழுது எனக்கு அங்கே ஒரு தருணம் இப்படி சொல்வதற்கு கிடைத்தது. The judge was going to write some verdict on me. அங்கே அந்த நீதிபதி எனக்காக அவர் ஒரு தீர்ப்பை எழுத போகிறார். And I didn't tell him, but I said where I stood. நான் அவரை பார்த்து சொல்லவில்லை, ஆனால் நான் நின்ற இடத்திலே நான் இப்படி எனக்குள்ள சொல்லிக் கொண்டேன். Softly. அமைதியா மெதுவாக சொன்னேன். You have no power over me. உங்களுக்கு என் மீது எந்த அதிகாரமும் இல்லை. You are going to write a verdict which my heavenly Father tells you to write. என்னுடைய பரலோக பிதா என்ன தீர்ப்பை எழுத சொல்லும்படி சொல்கிறாரோ அதைத்தான் நீர் எழுத போகிறீர் என்று சொன்னேன். So he couldn't condemn me or convict me. ஆகவே அவர் என்னை குற்றம் தீர்க்க முடியவில்லை. No matter how much people tried. எவ்வளவு தூரம் மக்கள் முயற்சி எடுத்தாலும் சரி. It's a tremendous thing when you learn the secret of Jesus' life. இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் ரகசியத்தை கற்றுக்கொள்வது என்பது பெரிய காரியம். It's the solid foundation of Jesus' life and that must be the foundation of our life. இயேசுவினுடைய வாழ்க்கையினுடைய உறுதியான அஸ்திபாரம் அப்படியாகத்தான் இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் அஸ்திபாரமாக இருக்க வேண்டும். The whole world tries to trouble me. முழு உலகமும் எனக்கு தீங்கு செய்ய முற்பட்டாலும் or trouble you. அல்லது உங்களை தொந்தரவு செய்ய முற்பட்டாலும் we have a Father in heaven who loves us perfectly. நம்மை பூரணமாய் நேசிக்கக்கூடிய ஒரு பரம தகப்பன் நமக்கு உண்டு பரலோகத்திலே. That's why Jesus could say in John 16. ஆகவே தான் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இயேசு சொல்ல முடிந்தது. I don't know whether many of you know that throughout Jesus' life he had the experience of a lot of disciples leaving him. இயேசுனுடைய வாழ்க்கை முழுவதுமாக அவருக்கு ஒரு அனுபவம் இருந்தது. பல சீஷர்கள் இயேசுவை விட்டு பின்வாங்கி கொண்டே இருந்தார்கள். If you want to look at a picture of Jesus' life, it was something like this. இயேசுனுடைய வாழ்க்கையின் காட்சியை பார்க்க வேண்டுமானால் அது இது போன்றதான் இருந்தது. In the beginning a great multitude came to him. ஆரம்பத்திலே திரளான மக்கள் அவரை நோக்கி வந்தார்கள். Little by little they became less and less and less. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கூட்டம் குறைந்து கொண்டே வந்தது. And finally there were about 12. கடைசியாக 12 பேர் தான் இருந்தார்கள். So I'll show you in John chapter 6. நான் அதை உங்களுக்கு யோவான் 6ஆம் அதிகாரத்திலே காண்பிக்கிறேன். It's a very interesting thing. John 6 verse 2. யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். A great multitude was following him. யோவான் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். And then he spoke to them. பிறகு அவரோடு கூட பேசினார். இயேசு பேசினார். He spoke some very strong words to them.
அங்கே மிகுந்த வலிமையான உறுதியான வார்த்தைகளை அங்கே பேசுகிறார், கடினமான வார்த்தைகளை பேசுகிறார். Verse 53. 53ஆம் வசனம். You must eat my flesh and drink my blood. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுங்கள். Again 54. You must eat my flesh and drink my blood. மீண்டுமாய் 56ஆம் வசனத்திலே 54ஆம் வசனத்திலே என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு. 55. My flesh is the food and my blood is the drink. 55ஆம் வசனம் என் மாம்சம் மெய்யான போஜனமாய் இருக்கிறது, என் இரத்தம் மெய்யான பானமாய் இருக்கிறது. Verse 56. You must eat my flesh and drink my blood. 56ஆம் வசனத்திலே என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன். How many times? எத்தனை முறை? 4 times in 4 sentences. 4 வாக்கியங்களில் 4 முறை சொல்கிறார். Without any explanation, what does it mean to eat my flesh and drink my blood? என்னுடைய மாம்சத்தை புசிப்பது என்றால் என்ன, என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுவது என்ன என்பதை குறித்து எந்த ஒரு விளக்கமும் வியாக்கியானமும் சொல்லாமல் They couldn't understand it. அவர்களால் அதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. And it says here that many of them who heard it, verse 60 said, this is a difficult statement, who can listen to it? 67ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். 60. Verse 60. 60ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இவைகள் கடினமான உபதேசமாய் இருக்கிறதை யார் இதை கேட்பார்கள் என்றார். And then it says here that verse 66, as a result of this, many of his disciples withdrew. அது முதல் அவருடைய சிஷ்யர்கள் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று Great வாசிக்கிறோம். multitude came. திரளான மக்கள் வருகிறார்கள். He spoke some strong words to them. அவர்களுக்கு கடினமான வார்த்தைகளை பேசுகிறார். Words about the cross. சிலுவையை குறித்ததான வார்த்தைகள். Eat my flesh, drink my blood means to die with me. என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணு என்று சொன்னால் என்னோடு கூட மரியுங்கள். And they got offended and left. அவர்கள் இடர் அடைந்து போய்விட்டார்கள். And finally there were 12. கடைசியாக 12 பேர் இருந்தார்கள். And he turned to the 12, verse 67. 67ஆம் வசனத்தில் இந்த 12 பேரையும் பார்த்து, See, this is a great multitude which has now become 12 people. திரளான மக்கள் இருந்தார்கள், இப்பொழுது குறைந்து 12 பேர் ஆகிவிட்டார்கள். We have the idea that Jesus kept on preaching and the numbers increased. நாம் எப்படி எண்ணுகிறோம் என்று சொன்னால் இயேசு பிரசங்கிக்க கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருந்தது என்று. It was a lot in the beginning and kept dwindling as it came towards the end of his ஆரம்பத்திலே life. திரளான கூட்டம், ஆனால் முடியும் பொழுது அது குறைவாக மாறிவிட்டது. And the 12 left. அந்த 12 பேர், He didn't tell them, I hope you don't go away. அந்த 12 பேர் தான் மீந்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் போகாமல் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லவில்லை. He said, do you also want to go? நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? And Peter said, Lord, to whom shall we go? You have the words of eternal life. பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனம் நம்மிடத்தில் உண்டே. You know, through the years in CFC churches, many people have got offended and left. பல ஆண்டுகளாக சிஎஃப்சி சபையிலே அநேகர் இடரிலிருந்து போய்விட்டார்கள். It has never disturbed me one bit. அது ஒரு இம்மி அளவு கூட எனக்கு சலனத்தையோ தொந்தரவையோ கொண்டு வந்ததில்லை. People come, they go. ஜனங்கள் வருகிறார்கள், போகிறார்கள். And there are other people, I ask them, do you also want to go? மற்றவர்களை பார்த்தும் கேட்க, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? We only want people to stay in CFC who can say, Lord, where shall we go? These are the words of eternal life. ஆண்டவரே, யாரிடத்திலே போவோம்? நித்திய ஜீவ வசனம் நம்மிடத்திலே உண்டே என்று சொல்லக்கூடிய மட்டுமே வேண்டும். Those are the only ones we want in CFC who can say, we hear the words of eternal life here, and that's why we want to stay. சிஎஃப்சி சபையில் எப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள்? நித்திய ஜீவ வசனங்கள் நாங்கள் கேட்கிறோம், ஆகவே தான் நாங்கள் தங்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். All the others can go. மற்றவர்கள் எல்லாரும் போய்விடலாம். Because those are the ones with whom Christ will build his church. ஏனென்றால் அப்படி மீதி இருக்கிறவர்களை வைத்து மட்டுமே ஆண்டவர் தம்முடைய சபையை கட்டுவார். And then we read in John 16 பிறகு யோவான் 16 வாசிக்கிறோம், that Jesus said இயேசு சொன்னார், to the 12 who were left. மீதி இருக்கக்கூடிய 12 பேரை பார்த்து சொல்கிறார். See, out of the 12, one was the devil, he already left. அந்த 12 பேர்ல ஒருவன் பிசாசா இருக்கான், அவனும் ஏற்கனவே So then போய்விட்டான். there were 11. பிறகு 11 பேர் இருக்கிறார்கள். So the great multitude became 12, then 11. திரளான மக்கள் இப்பொழுது 12 பேர் ஆகி அதிலும் குறைந்து 11 பேர் ஆகிவிட்டார்கள். In verse 32, John 16:32, யோவான் 16ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே the 11 became 0. அந்த 11 பேர் இப்பொழுது பூஜ்ஜியமாய் மாறிவிட்டார்கள். He says, I know the time has come, each of you will go to your own home and you will leave me alone. அவனவன் தன் வீட்டிற்கு போய் விடுவீர்கள், என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும் என்று சொல்கிறார். But I'm not alone. ஆனால் நான் தனியாக இல்லை. I can never be alone. I can never be alone நான் ஒரு காலம் தனியாக இருக்கவே முடியாது. because my Father is always with me. எப்பொழுதும் என்னுடைய பிதா என்னோடு கூட இருக்கிறார். This is how Jesus lived. இயேசு இப்படித்தான் வாழ்ந்தார். The multitude left. திரளான மக்கள் போய்விட்டார்கள், Go. போங்கள். Out of the 12, one betrayed him. Go. 12 பேர்ல ஒருவன் இயேசுவை காட்டி கொடுத்தான், போ. And the 11 also went off. அந்த 11 பேரும் போய்விட்டார்கள். Jesus said, fine. இயேசு நல்லது என்று சொன்னார். I can never be alone. நான் தனியாக தனித்திரேன். My Father is with me. என் பிதா என்னோடு கூட இருக்கிறார்.
I want to say to you, உங்களை பார்த்து சொல்கிறேன், you really understand Christianity when you come to that point. இந்த ஒரு கட்டத்திற்கு நீங்கள் வரும்பொழுதுதான் உண்மையாலுமே கிறிஸ்தவம் என்றால் என்ன என்பதை விளங்கிக் கொள்வீர்கள். I remember in the early years when we were preaching some of these hard truths. ஆரம்ப ஆண்டுகளிலே இப்படிப்பட்ட கடினமான உபதேசங்களை பிரசங்கித்த நாட்கள் ஞாபகத்துக்கு வருகிறது. And the Lord said to me, if everybody leaves you and your wife, என்னுடைய ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், எல்லாரும் உங்களையும் உங்கள் மனைவியையும் விட்டுவிட்டு போய்விட்டால், both of you are alone. நீங்கள் இப்படி இருவரும் தனியாக இருக்கிறீர்கள். Will you stand for this truth? இந்த சத்தியத்திற்காக நிற்பீர்களா? I said yes. ஆம் என்று சொன்னேன். Because it has changed my life. ஏனென்றால் இந்த சத்தியம் என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது. I don't need people to support me and say, oh brother Zach, we are with you. சகோதரர் ஜாக் அவர்களே, உங்களோடு கூட நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி என்னை தாங்குவதற்காக மக்கள் தேவையில்லை. I don't want you to be with me. யாரும் என்னிடத்தில் இருக்க தேவையில்லை. I mean, if you come, it's for your own good, not for me. நீங்கள் வந்தால் உங்களுடைய நன்மைக்காக வருவீர்கள், எனக்காக வரவில்லை. I've got the Lord with me. I don't need you. எனக்கு நீங்கள் தேவையில்லை, நான் தனியாக இல்லை. If you come, it's for your benefit. நீங்கள் வந்தால் அது உங்களுடைய நன்மைக்காக வருகிறீர்கள். If you go away, if you're not happy, go. சந்தோஷம் இல்லாவிட்டால் போங்கள். It's only when you come to that security, இந்த பாதுகாப்பு உணர்வுக்கு நீங்கள் வரும்பொழுது மட்டுமே, you never try to please people. நாம் எந்த மக்களையும் பிரியப்படுத்த முடியாது முயற்சிக்க மாட்டோம். You never try to hold on to people saying, I hope you won't go away. ஐயோ நீங்கள் போய்விட மாட்டீர்கள் என்று நம்புகிறேன் என்று சொல்லி ஜனங்களை பற்றி பிடிக்க மாட்டோம். We must know how much the Father loves us. எந்தளவாய் தேவன் நம் பிதா நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். That's what every brother and sister in the church must know. இதைத்தான் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் அறிந்து கொள்ள வேண்டும். I'll tell you, all your problems are because you don't know how much the Father loves you. எந்த அளவுக்கு பிதா உங்களை நேசிக்கிறார் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறபடினால தான் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு all your anxiety, fear, உங்களுடைய பதட்டம், உங்களுடைய பயம் are because you don't know how much God loves you. எந்த அளவாய் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை அறியாது இருக்கிறபடினால உங்களுக்கு இவைகள் காணப்படுகிறது. Jesus said, I want the world to know இந்த உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று இயேசு சொன்னார். that you love my disciples as much as you love me. நீர் எந்த அளவாய் என்னை நேசித்திருக்கிறீரோ அதே அளவிலே உம்முடைய சீஷர்களை நேசிக்கிறீர் என்பதை உலகம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசு சொன்னார். I want to ask you, my brothers and sisters, என் அருமையான சகோதர சகோதரிகளை உங்களை பார்த்து கேட்கிறேன், people who know you, your friends and your neighbors, உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய அயலகத்தார்கள், உங்களை அறிந்திருக்கிற மக்கள், when they look at your life, can they say that, oh, the Father, God must be loving these people very much? உங்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் இப்படி சொல்ல முடிகிறதா, ஓ இவருடைய தேவன் இவர்களை எந்தளவாய் நேசிக்கிறார் என்று? I want people to feel that way when they see my life. என்னுடைய வாழ்க்கையை மக்கள் பார்க்கும் பொழுது அப்படித்தான் அவர்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். God must be loving this man very much. He keeps him through so many trials and protects him. எவ்வளவோ பிரச்சனை வந்தாலும் தேவன் பாதுகாக்கிறார், தேவன் எந்தளவாய் இவரை நேசிக்கிறார் என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். He never seems to get discouraged. ஒரு காலம் இவர் அதிரியப்படுவதே இல்லையே. That must be your testimony. இதுதான் உங்களுடைய சாட்சியா இருக்க வேண்டும். That must be the foundation of our life. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமா இருக்க Whether வேண்டும். we have money or no money, பணம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், whether people are with us or not with us, மக்கள் நம்மோடு கூட இருந்தாலும் இல்லாவிட்டாலும், to know that my Father in heaven loves me. பரத்தில் இருக்கக்கூடிய என் பிதா என்னை நேசிக்கிறார். And my burden is that all of you will know God like that. இது போன்று நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும், எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதே என்னுடைய பாரமாக இருக்கிறது. That is the main purpose which the Holy Spirit comes into our heart. இந்த பிரதான நோக்கத்திற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திலே வருகிறார். Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, I want you to open your heart to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நீங்கள் உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். You know, it's like somebody offering you 1 crore rupees saying, come and take it. யாரோ உங்களுக்கு வந்து 1 கோடி ரூபாயை கொடுத்து வாருங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்வது போல, open your box and let me put 1 crore rupees into it. உங்களுடைய பெட்டியை தயவு செய்து திறவுங்கள், நான் இந்த 1 கோடி ரூபாயை உங்களுக்கு பெட்டிக்குள்ளாக போடுகிறேன் என்று சொல்வது போல, won't you go running with your suitcases? நீங்கள் உங்கள் பெட்டிகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஓட மாட்டீர்களா? Why don't we go running like that when God says, come, I will fill you with my Holy Spirit? வாருங்கள் நான் உங்களை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புவேன் என்று சொல்லும்போது ஏன் நாம் அதே வாஞ்சையோடு கூட தேவனிடத்திலே போவதில்லை? We don't realize what we are missing by not going to God like that. இது போன்ற தேவனிடத்திலே போகாமல் இருக்கும் பொழுது நாம் எவ்வளவா எழுந்து போகிறோம் என்பதை நாம் அறியாமல் உணராமல் இருக்கிறோம். At least now start seeking God like that. குறைந்தபட்சம் இப்பொழுதாவது தேவனை இவ்வாறு நீங்கள் God, தேடுங்கள். I want to come with my whole heart open to you. ஆண்டவரே முழு இதயம் திறந்தவனாய் நான் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன். Every area of my life surrendered to you. ஆண்டவரே வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் உமக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டவனாய் வருகிறேன். I want the power of your Holy Spirit more than crores of rupees. ஆண்டவரே கோடிக்கணக்கான பணத்தை காட்டிலும் அதிகமாக பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. Then the Holy Spirit will show you how much God loves you. அப்பொழுது எந்தளவாய் தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதை பரிசுத்த ஆவியானவர் காண்பிப்பார். That he will never withhold any good thing from you. உங்களிடத்திலிருந்து எந்த நன்மையும் அவர் வழங்காதறார். Do you know this wonderful verse? இந்த வசனம் உங்களுக்கு தெரியுமா? In Psalm 84.
சங்கீதம் 84. Psalm 84 verse 11. சங்கீதம் 84:11. I remember this verse for 40-50 years. 40-50 ஆண்டுகளாக இந்த வசனத்தை நான் நினைவில் வைத்திருக்கிறேன். The last part. No good thing does he withhold from those who walk uprightly. சங்கீதம் 84:11 பின்பகுதி, உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். You walk uprightly. உத்தமமாய் நடந்தால், the English version says, there's nothing good that he'll withhold from you. அவர் உங்களுக்கு கொடுக்காமல் எந்த நன்மையும் அவர் வைத்திருக்க மாட்டார். Nothing. ஒன்றையும் வைத்திருக்க மாட்டார். He will never withhold one single good thing from you. உங்களிடத்திலிருந்து எந்த ஒரு சிறு நன்மையும் கூட வழங்காது இருக்க மாட்டார். I have experienced this. நான் அதை அனுபவித்திருக்கிறேன். Spiritually, ஆவிக்குரிய ரீதியிலே, health wise, ஆரோக்கியத்திலே, my financial needs, என்னுடைய பண தேவைகள், my family needs, என்னுடைய குடும்ப தேவைகள், my children's needs. பிள்ளைகளுடைய தேவைகள். My Father in heaven never withholds any good thing from me. என்னிடத்திலிருந்து தேவன் எந்த ஒரு நன்மையும் வழங்காமல் அவரை வைத்துக் கொள்ள மாட்டார். And I don't have to pray and fast for many hours. பல மணி நேரங்கள் இதற்காக நான் உபவாசத்தை ஜெபிக்க தேவையில்லை. It says I have to just walk uprightly. நான் உத்தமமாய் மட்டும் நடப்பேன். I must not be a crooked person. நான் ஒரு வஞ்சகனா இருக்க கூடாது, ஏமாற்றுக்காரனா இருக்க கூடாது. Some believers are crooked. Some believers are crooked. விசுவாசிகள் அவர்கள் ஏமாற்றுக்காரர்களா They are இருக்கிறார்கள். not straight. அவர்கள் நேர்மையானவர்களா இல்லை. When they say something, they don't really mean what they say. அவர்கள் ஒன்றை சொல்லும் பொழுது உண்மையாலுமே அதை அர்த்தப்படுத்தி பொருள்படுத்தி சொல்லுவதில்லை. உள்ள ஒன்றை வைத்துக்கொண்டு வெளி ஒன்றை சொல்கிறார்கள். Some other thing in their mind when they say it. அவர்கள் சொல்லும் பொழுது உள்ளத்திலே வேறு ஒன்றை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். This promise is not for them. இந்த வாக்குத்தத்தம் அவர்களுக்கு உரியதல்ல. This promise is for those who walk uprightly. நேர்மையாக நடக்கிறவர்களுக்கு தான் இந்த வாக்குத்தத்தம். There's no crookedness in them. அவர்களுக்குள்ளாக எந்த ஒரு ஏமாற்றம் இல்லை. I want to walk uprightly all my life. நான் என்னுடைய வாழ்க்கையை முழுதுமாக நேர்மையாக நடக்க விரும்புகிறேன். Because I know that my Father will never hold back one single good thing from me. என்னிடத்திலிருந்து கொடுக்காதபடிக்கு ஒரு நன்மையும் அவர் வைத்துக் கொண்டிருக்க மாட்டார். Then I can be the best husband to my wife and I can be the best father to my children. என்னுடைய துணைவியாருக்கு நான் சிறந்த கணவனாக இருக்க முடியும். என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சிறந்த தகப்பனாக இருக்க முடியும். Then I can be the best elder brother to my church. என்னுடைய சபைக்கு நான் சிறந்த மூப்பராக இருக்க முடியும். If I walk uprightly. நான் நேர்மையாக நடந்தால். God is a good God. தேவன் நல்ல தேவன். He does not give evil gifts to his children. அவர் தம்முடைய மக்களுக்கு தீமையான காரியங்களை கொடுக்க மாட்டார். Sometimes we can't understand why sickness or some problem comes to us or our children. நமக்கோ நம்முடைய பிள்ளைகளுக்கோ ஏன் பிரச்சனைகள் வியாதிகள் வருகிறது என்று சில சமயத்தில் நாம் விளங்கிக் கொள்ளாமல் இருக்க முடியும். It's more difficult when it comes to our children. குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு வரும்பொழுது அதை நாம் விளங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கலாம். But if you can believe ஆனால் நீங்கள் விசுவாசித்தால் that God never gives us anything evil, தேவன் தீமையான ஒரு காரியத்தை நமக்கு கொடுப்பதில்லை. He can bring good out of evil. அந்த தீமையின் மூலமாக ஒரு நன்மையை அவர் கொண்டு வர முடியும். Look at the evil that people did to Joseph by selling him to Egypt. யோசேப்பை எகிப்திற்கு விற்று போட்ட அந்த தீமையான சம்பவத்தை எண்ணி பாருங்கள். But God brought good out of that evil and made him the ruler in Egypt. ஆனால் அந்த தீமையிலேயும் தேவன் ஒரு நன்மையை கொண்டு வந்தார். அவனை எகிப்திலே ஒரு அதிபதியாய் வைத்தார். We must believe in a God who loves us so much that the evil that other people do to us, God turns it for our good. நம்முடைய வாழ்க்கையிலே மக்கள் செய்யக்கூடிய தீமையான காரியங்களையும் நன்மையாக மாற்றி போடக்கூடிய அளவுக்கு தேவன் அன்புள்ளவராய் இருக்கிறார். That is why we have no complaint against anybody. ஆகவே தான் நாம் யார் மீதும் எந்த குறையும் சொல்லுவதில்லை. I have no complaint against anyone. I can tell you honestly. நான் நேர்மையாக சொல்ல முடியும், யார் மீதும் எனக்கு எந்த குறையும் இல்லை. So many people have tried to do harm to me. Nobody has succeeded. எவ்வளவோ பேர் எனக்கு தீமை செய்ய முயற்சி செய்திருக்கிறாள், யாருமே வெற்றி பெறவில்லை. Because God turns it for good. ஏனால் தேவன் அதை என்னுடைய நன்மையாய் மாற்றி விடுகிறார். Everything that people do, God turns it for good. தேவன் அதை நன்மைக்கு ஏதுவாய் மாற்றி விடுகிறார். That is the love of my Father. இதுதான் என்னுடைய தகப்பனுடைய அன்பு. Do you know God like that? நீங்கள் தகப்பனை அப்படி அறிந்திருக்கிறீர்களா? This must be the foundation of our life. இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் இருக்க வேண்டும். Otherwise you cannot build a godly life. இல்லாத பட்சத்திலே நாம் தேவபக்தியுள்ள வாழ்க்கையை கட்ட முடியாது. Which is the first story. அதுதான் முதல் மாடி. And then you can't build a godly home, which is the second story. அதற்கு பிறகு நீங்கள் தேவபக்தியுள்ள குடும்பத்தை கட்ட முடியாது. அதுதான் இரண்டாவது மாடி. You can't build a godly church, which is the third story. மூன்றாவது மாடியாகிய தேவபக்தியுள்ள சபையும் நீங்கள் கட்ட முடியாது. So here is the building. அவை இங்கே ஒரு கட்டடம் இருக்கு. Foundation is I have a Father in heaven who loves me as much as he loved Jesus. இயேசு கிறிஸ்து எந்த அளவாய் நேசித்தாரோ அந்த அளவாய் என்னை நேசிக்கிறார் என்றதான அந்த அறிவுதான் அஸ்திவாரம்.
Whatever he did for Jesus, he will do for you. இயேசுக்கென்று எதையெல்லாம் செய்தாரோ அது எனக்கும் செய்வார். You know, we read in the Gospels how Herod sent his soldiers to kill Jesus when he was a little baby. இயேசு குழந்தையாக இருந்தபொழுது அந்த குழந்தையை கொலை செய்யும்படியாக ஏரோது தன்னுடைய படை வீரர்களை அனுப்பினார் என்று பார்க்கிறோம். But the night before that, God took Jesus away from that. ஆனால் அந்த இரவுக்கு முன்பதாகவே இயேசு இந்த இடத்திலிருந்து பிதாவானவர் வெளியே கொண்டு சென்று விட்டார். And he was taken off. அங்கே இருந்து வெளியே போய் விட்டார். And by the time the soldiers came, அங்கே போர்ச்சவர்கள் வரும்பொழுது Jesus was not there. இயேசு அங்கே இல்லை. Many years ago, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக some people sent the police to my house to catch me. என்னை பிடிக்கும்படியாக போலீஸை என்னுடைய வீட்டுக்கு அனுப்பினார்கள். Not because of any crime I committed, because they had something against me. நான் குற்றம் செய்து விட்டபடினாலே அல்ல, அவர்கள் என் மீது தவறாய் குற்றம் சாட்டி பிடிக்கும்படியாக போலீஸ் அனுப்புகிறார்கள். I did not know about it. எனக்கெல்லாம் இது தெரியவில்லை. Because they did it secretly. அவர்கள் அந்தரங்கத்திலே செய்தார்கள், ரகசியமாய் செய்தார்கள். But the previous night, ஆனால் அந்த முந்தின இரவு, just like God took away Jesus, இயேசு எப்படி தேவன் அங்கிருந்து எடுத்து சென்றாரோ, he took me and my wife away from my house to some other town. வேறு ஒரு பட்டணத்துக்கு என்னையும் என்னுடைய துணைவியாரையும் ஆண்டவர் எடுத்து சென்றார். When they came next morning, அடுத்த நாள் காலையிலே போலீஸ் வருகிறார்கள். I'm not there. நான் அங்கே இல்லை. God will do for you what he did for Jesus. இயேசுக்கு என்ன செய்தாரோ தேவன் அதை உங்களுக்கும் செய்வார். And it's a wonderful thing to have experiences like this in our life. நம்முடைய வாழ்க்கையில் இது போன்ற அனுபவங்களை நாம் பெற்றிருப்பது என்பது அற்புதமான காரியம். I said that to the Lord once. நான் ஒருமுறை ஆண்டவரிடத்தில் இப்படி சொன்னேன். I said, Lord, every experience that you went through on earth, I want to have in my life. ஆண்டவரே, நீர் கடந்து சென்ற ஒவ்வொரு அனுபவத்தையும் நானும் இந்த வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். I just don't want to be a preacher who talks about walking like Jesus walked. இயேசு நடந்தது போல நடப்பது என்று பிரசங்கம் மட்டும் செய்கிறவனா நான் இருக்க வேண்டாம் ஆண்டவரே. I want to experience it in my life. என்னுடைய வாழ்க்கையில அதை அனுபவிக்க வேண்டும் ஆண்டவரே. I want to love enemies like you love me. ஆண்டவரே, நீர் சத்துருக்களை நேசித்தது போல நானும் சத்துருக்களை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. Give me that power. எனக்கு அந்த வல்லமையை தாரும். It's a wonderful thing if you pray that prayer. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் அற்புதமான ஒரு ஜெபம். Lord, I want every experience you went through on earth. ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே கடந்து சென்ற ஒவ்வொரு அனுபவத்திற்குள்ளும் நானும் கடந்து செல்ல வேண்டும் ஆண்டவரே. If your aim in life is to make money, உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கமெல்லாம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று இருந்தால் you won't get an answer to that prayer. இந்த ஜெபத்திற்கு உங்களுக்கு பதில் கிடைக்காது. Jesus did not come to this earth to make money. இயேசு பணம் சம்பாதிக்கும்படியாக இந்த பூமிக்கு வரவில்லை. He came on earth to please his Father. அவர் பிதாவை பிரியப்படுத்தும்படியாக இந்த பூமிக்கு வந்தார். How much money he needed, God knew and God would give him. அவருக்கு எவ்வளவு பணம் தேவையோ அதை தேவன் கொடுப்பார். God made sure that Jesus never starved. இயேசு ஒரு காலம் பசியிலே வாடுவதில்லை என்பதை பிதாவானவர் நிச்சயப்படுத்திக் கொண்டார். He was never so poor that he had to wear rags. கந்தையை உடுத்து கொடுக்க அளவுக்கு அவர் ஏழ்மையா இல்லை. He never was so poor that he had to sleep on the pavement like a beggar. ஒரு பிச்சைக்காரனை போல பிளாட்பாரத்திலே நடைமேடையிலே தூங்கக்கூடிய அளவுக்கு அவர் ஏழையா இருக்கவில்லை. But he never asked anybody for money. ஆனால் யாரிடத்திலேயும் ஒரு பணத்தை கேட்கவில்லை. It's a wonderful life. இது அற்புதமான ஒரு வாழ்க்கை. This is the way a Christian must live. இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவன் வாழ வேண்டும். Lord, I want to live like you lived on this earth. ஆண்டவரே, நீர் இந்த பூமியிலே வாழ்ந்தது போல நான் வாழ வேண்டும் ஆண்டவரே. Trusting my Father. என்னுடைய பிதாவிலே நம்பிக்கை வைத்து Into the future, whatever may happen in the future, it will not எதிர்காலத்திலே disturb என்ன எதிர்காலத்தில் நடந்தாலும் சரி. And if you can pass on that faith to your children, இந்த விசுவாசத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுப்பீர்களானால் that is more than giving them crores of rupees. கோடிக்கணக்கான பணங்களை அவர்களுக்கு கொடுப்பதை காட்டிலும் அதிகமான ஒன்றை கொடுத்து விட்டீர்கள் என்று Giving them சொல்லலாம். a great education. அவர்களுக்கு பெரிய படிப்பை கொடுப்பதை காட்டிலும். I'm not against all that. இவைகளுக்கு விரோதமானவன் அல்ல நான். But if you don't give them the knowledge of the love of the Heavenly Father, ஆனால் பிதாவினுடைய அன்பை குறித்த அறிவை உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கவில்லையானால் you have left them helpless in a terrible world. பயங்கரமான உலகத்திலே உதவியற்றவர்களாக நீங்கள் அவர்களை விட்டு விட்டீர்கள் என்று So அர்த்தம். this is the foundation. இதுதான் அஸ்திவாரம். On this foundation, இந்த அஸ்திவாரத்தின் மேல் we must build a godly life, நாம் தேவபக்தியுள்ள வாழ்க்கை கட்ட வேண்டும். godly home, தேவபக்தியுள்ள and a குடும்பம், godly church. தேவபக்தியுள்ள சபை. But you can't build it if you don't have this foundation. ஆனால் இந்த அஸ்திவாரம் இல்லாவிட்டால் இந்த மூன்றையும் நீங்கள் கட்ட முடியாது. To build a godly life, தேவபக்தியுள்ள வாழ்க்கை கட்டுவதற்கு there's basically only one thing you have to do. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அடிப்படையில் ஒரே ஒரு காரியம். Keep your conscience absolutely clear with God and with men. தேவனோடும் மனிதனோடும் முற்றிலும் சுத்தமான ஒரு மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். Keeping your conscience clear is like pulling out thorns from your feet as soon as they get in. உங்களுடைய மனசாட்சி சுத்தமாய் காத்துக்கொள்வது என்பது உங்கள் காலில் ஒரு முள் குத்தின உடனே அதை பிடுங்கி போடுவதற்கு ஒப்பாய் இருக்கிறது. How long do you take to pull out a thorn from your foot? காலில முள் குத்தி விட்டால் எவ்வளவு நேரம் காத்திருப்பீர்கள் அதை எடுப்பதற்கு? உடனடியாக. That's how Paul lived. இப்படி தான் பவுல் வாழ்ந்தார். See what he said in Acts 23. அப்போஸ்தலர் 23 என்ன சொன்னார் என்று பாருங்கள்.
Acts 23. அப்போஸ்தலர் 23. He told the high priest, and பிரதான ஆசாரியனை பார்த்து சொன்னார், verse 1, 1ஆம் வசனம், and all those religious leaders, அங்கே உள்ள மத தலைவர்கள் எல்லாரும் பார்த்து சொன்னார், brethren, I have lived my life with a perfectly good conscience till this day. இந்த நாள் வரை நான் ஒரு குற்றமற்ற மனசாட்சியோடு கூட வாழ்ந்திருக்கிறேன். And Ananias the high priest told somebody to slap him in his mouth. அங்கே அவரை அடிக்கும்படியாக அந்த பிரதான ஆசாரியர் அனுப்பினார். You know why? ஏன் தெரியுமா? Because he said that's a lie. Nobody can live with a perfectly good conscience. தேவனுக்கு முன்பாக மனிதருக்கு முன்பாக பூரணமான குற்றமற்ற மனசாட்சியோடு கூட யாருமே வாழ முடியாது என்று சொல்லி பொய் என்று சொல்லி அவன் பொய் சொன்னபடி அடியுங்கள் என்று சொன்னார். But see what he says in chapter 24. 24ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். He says, people say that I belong to a cult. Verse 14. 14ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், அவர் சொல்கிறார், ஜனங்கள் என்னை மதபேதம் பிடித்தவன் என்று சொல்கிறார்கள். I belong to some little cult group. மதபேதம் என்று சொல்கிற மார்க்கத்தின்படி அல்லது ஒரு கல்ட் குழுவை நான் சேர்ந்தவன் என்று சொல்கிறார்கள். They say, let them say that. This is what Paul is saying. பவுல் இப்படிதான் சொல்கிறார், அவர்கள் சொல்லுகிறார்கள் அப்படி சொல்லட்டும். But I'll tell you what I believe. ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்பதை சொல்லுகிறேன். Number one, I believe everything written in the Bible. இந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிற எல்லாவற்றையும் நான் விசுவாசிக்கிறேன். That's what he says. The law and the prophets means the Bible. இங்கே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனமும் என்று சொன்னால் வேதம். I believe that. நான் அதை விசுவாசிக்கிறேன். That's what they call a cult. I believe the whole Bible. நான் கல்ட் என்று சொல்லுகிறார்கள், ஆனால் நான் முழு வேதாகமத்தையும் நான் விசுவாசிக்கிறேன். இரண்டாவதாக, I believe there will definitely be, verse 15, a resurrection of the righteous people and a resurrection of the unrighteous people. நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலேயும் அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலேயும் இது இரண்டும் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். Not one resurrection, two resurrections. ஒரு உயிர்த்தெழுதல் மட்டுமல்ல, இரண்டு உயிர்த்தெழுதல் உண்டு. One for righteous people, one for unrighteous people. ஒன்று நீதிமான்களுக்குரிய உயிர்த்தெழுதல், இன்னொன்று அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல். You say, Paul, so what? பவுலே, ஆகவே என்ன? How do you make sure you're going to be in the resurrection of the righteous? நீர் நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் இருக்க போகிறீர் என்பதை எப்படி நிச்சயப்படுத்திக் கொள்கிறீர்? Supposing I were to ask you that question. நான் இந்த கேள்வி உங்களை பார்த்து கேட்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். How do you know that you will not be in the resurrection of the unrighteous with the resurrection of the righteous? அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் நீங்கள் இருக்க மாட்டீர்கள், நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் தான் இருப்பீர்கள் என்பது என்ன நிச்சயம் என்று உங்களை கேட்டார். The Bible says in Revelation 20, the righteous will be resurrected 1000 years before the unrighteous. அநீதிமான்கள் உயிர்த்தெழுவதற்கு 1000 வருஷத்துக்கு முன்பதாகவே நீதிமான் உயிர்த்தெழுவார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தின விசேஷம் இருந்ததிலே வாசிக்கிறோம். How do you know you will be in the resurrection of the righteous? நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலே நீங்கள் பங்கடைவீர்கள் என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? Most of us will say, oh, I have accepted Jesus as my savior. நம்மள அநேகர் சொல்வது என்னவென்றால், நான் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். But that is not what Paul said. ஆனால் பவுல் அங்கே இதை சொல்வதில்லை. When Paul was filled with the Holy Spirit, he says, பவுல் பரிசுத்த ஆவியால் ஏவப்பட்டு சொல்கிறார், there will be a resurrection of the righteous. நீதிமானுடைய உயிர்த்தெழுதல் இருக்க போகிறது. Verse 16, 16ஆம் வசனம், because of this, this is what I do. இதனால் நான் இதை செய்கிறேன். This is what I do in order to be in the resurrection of the righteous. நீதிமான்கள் உயிர்த்தெழுதலில் இருக்கும்படியாக நான் இதை செய்கிறேன். I keep my conscience always blameless before God and men. தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். He doesn't say I accepted Jesus 30 years ago, so I'm all right. நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன், நான் நன்றாக இருக்கேன் என்று சொல்லவில்லை. Third rate, good for nothing, people who call themselves believers say that today. இன்றைக்கு மூன்றாம் தரமான எதற்கும் பிரயோஜனம் இல்லாத விசுவாசிகள் என்று சொல்லுகிறவர்கள் இதை சொல்லுகிறார்கள். But when we say we got to keep our conscience blameless before God and men, நாம் இதை சொல்லும் பொழுது தேவனுக்கு மனுஷருக்கு முன்பதாக நம்முடைய மனசாட்சி குற்றமற்றதாய் காத்துக்கொள்ள வேண்டும். they say you're a false teaching, that's a cult. இது ஒரு பொய்யான உபதேசம், இது ஒரு கல்ட் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். இப்படி சொன்னால் Paul says, பவுல் என்ன சொல்கிறார்? verse 14, I admit, நான் ஒத்துக்கொள்கிறேன். according to what people call a cult, that's how I live. மக்கள் மதவேதம் என்று சொல்லுகிற மார்க்கத்தின்படியே தான் நான் வாழுகிறேன். What is that? அது என்ன? I believe the Bible completely. நான் வேதாகமத்தை முழுமையாக நம்புகிறேன். Not few verses here and there. இங்கேயும் அங்கே ஒரு சில The whole thing. முழு வேதாகமத்தை That's why I study the whole thing. முழுமையாக நான் படிக்கிறேன். I believe there will be a resurrection of the righteous. நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதல் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். Therefore I keep my conscience clear always. ஆகவே நான் எப்பொழுதும் என்னுடைய மனசாட்சியை சுத்தமானதாய் காத்துக்கொள்கிறேன். You can call it cult, you can call it whatever you like. நீங்கள் வேண்டுமானால் அதை கல்ட் என்று அழைத்துக் கொள்ளுங்கள், என்ன பெயரை வேண்டுமானாலும் அழைத்துக் கொள்ளுங்கள். Call it false teaching. பொய்யான உபதேசம் என்று சொல்லுங்கள். When the resurrection of the righteous takes place and you are not there, then you'll know who's speaking the truth. நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலிலே நீங்கள் இல்லாத பொழுது யார் உண்மை பேசுகிறார் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். This is not a light matter. இது ஒரு எளிய காரியம் அல்ல. Paul says here, I know I will be in the resurrection of the righteous because
I keep my conscience clear. என்னுடைய மனசாட்சியை நான் சுத்தமாய் காத்துக்கொள்கிறபடினாலே நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலில் நான் இருப்பேன் என்று அறிந்திருக்கிறேன். I want to tell you that is my testimony too. என்னுடைய சாட்சியம் இதுதான் என்று உங்களுக்கு நான் சொல்கிறேன். I believe the whole Bible is God's word. முழு வேதாகமும் தேவனுடைய வார்த்தையின் மீது நான் நம்புகிறேன். I believe in the resurrection of the righteous. நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலை நான் நம்புகிறேன். And because I want to be in that, நான் அதில் இருக்க வேண்டும் என்பதனாலே I keep my conscience clear with God and with men. தேவனுக்கு முன்பாகவும் மனுஷருக்கு முன்பாகவும் சுத்தமான சாட்சியை காத்துக்கொள்ள பிரயாசப்படுகிறேன். I make sure that I owe nobody any money. எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த பணத்தையும் நான் கடன் பட்டிருக்க மாட்டேன் என்பதை நிச்சயத்தை கொள்கிறேன். Make sure that I've cheated nobody. யாரையும் நான் ஏமாற்றி விடக்கூடாது என்பதில் நிச்சயமாக இருக்கிறேன். If I feel something's wrong with a person, I will write or speak to that person directly, not speak behind his back. யாரோ ஒரு நபர் தவறு என்று உணர்ந்தால் நேரடியாக அவருக்கு முன்பாக சொல்வேனே ஒழிய அவர் முதுகுக்கு புறம்பாக சொல்ல மாட்டேன். There are a lot of people in the world I have no responsibility for. I don't worry about them. உலகத்திலே பலர் இருக்கிறார்கள், அவர் மீது எனக்கு எந்த ஒரு பொறுப்பும் இல்லை, ஆகவே அவர்களை குறித்து நான் கவலைப்பட போவதில்லை. But because I am an elder, நான் ஒரு மூப்பராக இருக்கிறேன். I have a responsibility for people in my church. என்னுடைய சபையில் உள்ள மக்களுக்கு நான் பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன். Elders and brothers and sisters. மூப்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் பொறுப்புள்ளவனாக இருக்கிறேன். Wherever I have a responsibility, I tell them. எங்கெல்லாம் எனக்கு பொறுப்பு இருக்கிறது அங்கெல்லாம் நான் சொல்கிறேன். I keep my conscience clear. என்னுடைய மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது. I don't want God in the final day to say to me, why didn't you tell them what I told you? கடைசி நாளிலே ஆண்டவர் என்னை பார்த்து நான் உனக்கு சொன்னது ஏன் இவருக்கு சொல்லவில்லை என்று சொல்லி ஆண்டவர் என்னை கேள்வி கேட்க கூடாது. I don't want to say, Lord, I would become unpopular with them, so I didn't say. ஆண்டவர் இதை நான் சொல்லிவிட்டால் நான் பிரபலம் இல்லாதவனாய் போய்விடுவேன், பேர் கெட்டு போய்விடும் என்று நான் சொல்ல விரும்பவில்லை. I keep a blameless conscience. நான் எப்பொழுதுமே குற்றமற்ற மனசாட்சியை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். If I hurt somebody, I will go and apologize. யாரையாவது நான் மனம் நோகடித்திருந்தால் அவர்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்பேன். I'm not perfect. நான் பூரணவன் அல்ல. But when I make a mistake, I set it right. நான் தவறு செய்தால் அதை சரிப்படுத்துகிறேன். Once I had to correct one young brother in our church. உங்களுடைய சபையிலே ஒரு முறை ஒரு வாலிப சகோதரனை ஒழுங்குபடுத்த வேண்டியிருந்தது. He did something wrong. அவர் தவறு ஒன்றை செய்து விட்டார். I spoke to him very strongly. நான் அவரிடத்தில் மிகவும் கடினமாய் பேசிவிட்டேன். Younger than my youngest son. என்னுடைய இளைய மகனை காட்டிலும் குறைந்த வயது உள்ளவர். I came away and the Lord said, you didn't have to speak so strongly to him. நான் வந்துவிட்டேன். ஆண்டவர் சொன்னார், அவ்வளவு கடினமாய் நீ பேசியிருந்திருக்க கூடாது என்று சொன்னார். Poor fellow will be discouraged. பாவம், அந்த பையன் அதிரியப்பட்டு சோர்ந்து போய் விடுவான் என்று சொன்னார். So I went back to him. ஆகவே நான் மீண்டும் அவனிடத்தில் போனேன். I said, I'm sorry. என்னை மன்னித்து விடு என்று சொன்னேன். I needed to correct you, but I shouldn't have spoken so strongly. நான் அவ்வளவு கடினமாய் நான் பேசியிருக்க கூடாது என்று சொன்னேன். And my conscience was clear. என்னுடைய மனசாட்சி சுத்தமாகி விட்டது. But supposing I told the Lord, நான் ஆண்டவரை பார்த்து சொல்லியிருந்தால், no Lord, he had to hear something, otherwise he will just take advantage. இல்லை ஆண்டவரே, இப்படி கண்டிப்பாய் அவர் சொன்னதை கேட்டிருக்க வேண்டும், இல்லாவிட்டால் அவன் அதை சாதகமாய் பயன்படுத்தி விடுவான். That was many years ago. அநேக ஆண்டுகள் முன்பதாக. Till today I would have had to live with a bad conscience. நான் இன்று வரை ஒரு கெட்ட மனசாட்சியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். I would not be ready for the resurrection of the righteous. நீதிமானுடைய உயிர்த்தெழுதலுக்கு நான் ஆயத்தமாய் இல்லாமல் இருப்பேன். Keep a good conscience. நல் மனசாட்சியை காத்துக்கொள்ளுங்கள். Humble yourself. உங்களை நீங்களே தாழ்த்துங்கள். I told the Lord once, I am ready to go and apologize to a beggar. ஆண்டவரே, பிச்சைக்காரனிடத்திலேயும் கூட நான் போய் மன்னிப்பு கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஆண்டவரிடத்தில் சொன்னேன். Some beggar comes to my ஒரு பிச்சைக்காரனுடைய வீட்டு வாசலே வருகிறார். And in a moment of little upset, I say, go away, don't come here. நான் அப்செட் ஆயிருக்கக்கூடிய நேரத்திலே போயா அப்புறம் வா என்று சொல்லிவிட்டால், I will open the gate and run after him. நான் கதவை என்னுடைய கேட்டை திறந்து அவன் பின்னாக ஓடுவேன். And say, please forgive me, I'm sorry. என்னை மன்னித்து விடு, நான் தவறு செய்து விட்டேன். I should not have spoken to you like that. உன்னிடத்திலே அப்படி நான் பேசியிருந்திருக்க கூடாது. God has shown me, in his eyes there is no difference between a beggar and a rich man. தேவன் எனக்கு காண்பித்தது என்னவென்றால், ஒரு பெரிய ஐஸ்வர்யனுக்கும் பிச்சைக்காரனுக்கும் தேவனுடைய பார்வையில் வித்தியாசமே இல்லை. The Lord would ask me, if that man came with a suit and a tie, would you speak like that? ஒரு மனிதன் டையோடும் கோட்டு சூட்டோடும் வந்திருந்தால் அப்படி பேசுவாயா என்று கேட்டார். God is bringing me to the place where all human beings are equal in my eyes. என்னுடைய கண்களில் எல்லா மனிதர்களும் சமமானவர்கள் என்கிற ஒரு இடத்திற்கு தேவனை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். Whether he is a king or a beggar makes no difference. ராஜாவாக இருந்தாலும் பிச்சைக்காரனாக இருந்தாலும் எந்த வித்தியாசமும் இல்லை. I must treat every human being with respect. ஒவ்வொரு மனிதனையும் நான் மரியாதையோடு கண்ணியத்தோடு நடத்த வேண்டும். Please learn these lessons. இந்த பாடங்களை தயவு செய்து கற்றுக்கொள்ளுங்கள். If you don't learn these fundamental lessons, you are not a good believer of CFC. இந்த அடிப்படை சத்தியங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீங்கள் CFCயில் நல்ல விசுவாசியாக இல்லை என்றுதான் அர்த்தம். In the Old Testament the law was, பழைய ஏற்பாட்டிலே பிரமாணம் எப்படி இருந்தது என்றால், Leviticus 19. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம். You know, the new covenant is superior to the old covenant. உங்களுக்கு தெரியுமா, புது உடன்படிக்கை என்னது பழைய உடன்படிக்கை காட்டிலும் மேலானது. In the old covenant they had to give 10%. பழைய உடன்படிக்கையிலே அவர்கள் 10% கொடுக்க வேண்டும். Today we have to give everything. இன்றைக்கு நாம் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும். Then old covenant they had to give 1 day and 7. பழைய உடன்படிக்கையிலே 7 நாட்களில் ஒரு நாளை ஆண்டவர் கொடுத்தார்கள். Today we give 7 days and 7.
இன்றைக்கு 7 நாட்களில் 7 நாட்களையும் ஆண்டவர் கொடுக்க In வேண்டும். the old covenant you had to give your firstborn son to God. பழைய உடன்படிக்கையிலே பிறந்த பிள்ளைகளிலே முதல் தலைப்பிள்ளையை நீங்கள் ஆண்டவர் கொடுக்க Today வேண்டும். we give all our children to God. இன்றைக்கு நாம் எல்லா பிள்ளைகளையுமே ஆண்டவர் கொடுக்க Here is வேண்டும். another verse, Leviticus chapter 19. லேவியராகமம் 19ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது. It says in verse 32, 32ஆம் வசனம். you must honor the old person. முதிர் வயதுள்ளவர்களை நீங்கள் கனம் பண்ண வேண்டும். You must rise up when you see a person with gray hair. நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து நிற்க வேண்டும். A lot of our young people have never learned that. நம்மளே உள்ள அநேக வாலிபர்கள் இதை கற்றுக்கொள்ளவே இல்லை. But here it says, this is how I know whether you fear God or not. நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்களா இல்லையா என்று இப்படித்தான் நான் கண்டுகொள்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். How did they discover whether somebody feared God in the Old Testament? பழைய ஏற்பாட்டில் யாராவது ஒருவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இல்லை என்று எப்படி கண்டுபிடிப்பார்கள்? Does he respect older people? வயதானவர்களை மதிக்கிறானா? But today, இன்றைக்கு in the new covenant, புது உடன்படிக்கையிலே whom are we to honor? நாம் யாரை கனம் பண்ண வேண்டும்? 1 Peter chapter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம். 1 Peter 2 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் and verse 17. 17ஆம் வசனம். 1 Peter chapter 2. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். It's not honor old people. இங்கே முதிர் வயதுள்ளவர்களை கனம் பண்ணு என்று அல்ல. What does it say? என்ன சொல்லுகிறது? Honor all men. யாரை கனம் பண்ண வேண்டும்? எல்லாரையும். And again it says, fear God, verse 17. அதே வசனத்திலே பாருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள். There in Leviticus it says, you honor the old man, that's how you prove your fear of God. பழைய லேவியராகமத்திலே வாசித்தது என்னவென்றால், நரைத்தவர்களுக்கு முன்பாக எழுந்திருங்கள், முதிர் வயதுள்ளவர்களை கனம் பண்ணுங்கள், அப்பொழுது நீங்கள் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று But பார்க்கிறோம். here it says, இங்கே பார்க்கிறோம், honor all men and that's how you fear God. எல்லாரையும் கனம் பண்ணி அதன் மூலமாய் நீங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள். I want to fear God. நான் தேவனுக்கு பயப்பட விரும்புகிறேன். And therefore I want to honor all men. ஆகவே நான் எல்லாரையும் கனம் பண்ண வேண்டும். I want to speak respectfully even to all people. எல்லா மக்களையும் கண்ணியமாய் மரியாதையாய் பேச விரும்புகிறேன். I want to keep my conscience clear. என்னுடைய மனசாட்சியை நான் சுத்தமாய் காத்துக்கொள்ள விரும்புகிறேன். I'm not ashamed to say I want to be in the resurrection of the righteous. நான் நீதிமானுடைய உயிர்த்தெழுதலிலே இருக்க வேண்டும், காணப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்வதிலே நான் வெட்கப்படுவதில்லை. I don't want to play the fool with God and say I accepted Christ 50 years ago, I'm all right. 50 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நான் நன்றாக இருக்கிறேன் என்று சொல்லி எல்லாம் நான் தேவனை ஏமாற்ற விரும்பவில்லை. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, this is the first story. இதான் முதல் கட்டடம், மாடி. Build it strong. வலிமையான உறுதியான கட்டடம். When you build a house, don't you make sure the foundation is strong? ஒரு வீட்டை நீங்கள் கட்டும் பொழுது அஸ்திவாரம் உறுதியாக இருக்கிறது என்பதை நிச்சயப்படுத்திக் கொள்ள மாட்டீர்களா? And if you are building 3 floors, நீங்கள் 3 மாடி கட்டடத்தை கட்டுகிறீர்கள் என்று சொன்னால், won't you make sure the first floor is strong? முதல் மாடி அது வலிமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நிச்சயப்படுத்த மாட்டீர்களா? Otherwise, how can you build the second floor? இல்லாவிட்டால் எப்படி நீங்கள் இரண்டாவது மாடியை So கட்டுவீர்கள்? on top of this, we build the second floor. ஆகவே இந்த முதல் மாடிக்கு மேலாக இரண்டாவது மாடி கட்டடத்தை And that is கட்டுகிறோம். a godly home. அதுதான் தேவபக்தியுள்ள குடும்பம். See, you can't build a godly home if you don't yourself individually live with a good conscience. தனி வாழ்க்கையிலே, தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்மனசாட்சியோடு கூட வாழ முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் முதல் மாடி கட்டடத்தை கட்ட முடியாது. தேவனுடைய குடும்ப பக்தியுள்ள குடும்பத்தை கட்ட முடியாது. If you hurt your wife, மனைவியை நீங்கள் காயப்படுத்தி விட்டால், if you hurt her by your words or in anything, உங்களுடைய வார்த்தைகளின் மூலமாகவோ செயலின் மூலமாகவோ மனைவியை காயப்படுத்தி விட்டால், you must ask forgiveness. நீங்கள் மனைவியிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். In India, இந்தியாவிலே that's not understood. That is not understood by most people. அநேக மக்களால் இது விளங்கிக் கொள்ளப்படவில்லை. They think wife must ask forgiveness from the husband, but மனைவி- husband never has to ask forgiveness from the wife. மனைவிதான் கணவனிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும், கணவன் ஒரு காலம் மனைவியிடத்தில் மன்னிப்பு கேட்க தேவையில்லை என்றதான கலாச்சாரம் இந்திய நாட்டில் உள்ளது. I was in a meeting in Maharashtra many years ago. அநேக ஆண்டுகள் முன்பதாக மகாராஷ்டிரா மாநிலத்திலே ஒரு கூட்டத்தில் இருந்தேன். For many days of meetings. அங்கே பல நாட்கள் கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. And then after every day there'd be a testimony time. அந்த ஒவ்வொரு கூட்டத்துக்கு பின்பாகவும் சாட்சி நேரம் இருக்கும். So one 70-year-old man got up ஒரு 70 வயது நிறைந்த மனிதர் எழுந்தார், and he testified. சாட்சி சொன்னார். He says, the first time in my life I heard that if I hurt my wife, I have to apologize to her. என்னுடைய மனைவியை மனம் புண்படுத்தியிருந்தால் மனைவியிடத்திலே மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்க்கையிலே முதல் முறையாக இப்பொழுதுதான் கேள்விப்படுகிறேன் என்று சாட்சி சொன்னார். Imagine, he was some church of North India or something. Imagine going to church for 70 years and not knowing you have to apologize to your wife. சிஎஸ்சி போல அங்கே சிஎன்ஐ என்றதான சபையை சேர்ந்தவர், ஆனால் இதுவரை அவர் இப்படிப்பட்ட சத்தியத்தை கேட்டதே இல்லை. We preach some wonderful truths in CFC which nobody else preaches. அநேகர் பிரசங்கிக்காத சில அற்புதமான சத்தியங்களை நாம் சிஎஃப்சியிலே பிரசங்கிக்கிறோம். Yeah, not only your wife, you may have to apologize to your children.
உங்களுடைய மனைவியிடத்திலே மட்டுமல்ல பிள்ளைகளிடத்திலேயும் கூட நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். Because sometimes we have punished our children wrongly. சில சமயத்தில் தவறாய் நம்முடைய பிள்ளைகளை தண்டித்து விடுகிறோம். When they did not deserve the punishment. அவர்களுக்கு அந்த தண்டனை தகாத நேரத்தில் கொடுத்து விடுகிறோம். Or too hard. அல்லது அதிகப்படியான தண்டனை கொடுத்து விடுகிறோம். I have apologized to my children. என்னுடைய பிள்ளைகளிடத்திலே நான் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். I am ready to apologize to a beggar. நான் ஒரு பிச்சைக்காரனிடத்திலேயே மன்னிப்பு கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறேன். I am not perfect. நான் பூரணவன் அல்ல. But I want to keep my conscience clear. ஆனால் என்னுடைய மனசாட்சியை சுத்தமாய் காத்துக்கொள்ள I விரும்புகிறேன். want to build a godly life. தேவபக்தியில வாழ்க்கை கட்ட I விரும்புகிறேன். want to build a godly home. தேவபக்தியில குடும்பத்தை கட்ட விரும்புகிறேன். Very important. மிகவும் முக்கியம். We must teach our children the fear of God. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் தேவ பயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். We must teach our children to love the word of God. தேவனுடைய வார்த்தையை நேசிக்க முடியாத நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். To obey the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாத கற்றுக் கொடுக்க வேண்டும். We must teach them to read the Bible. தேவனுடைய வார்த்தையை வாசிக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். And read the Bible not to ease your conscience but to obey it. மனசாட்சியை லகுபடுத்துவதற்காக வாசிக்க வேண்டாம், ஆனால் அதுக்கு கீழ்ப்படிய முடியாத வாசிக்க வேண்டும். And we must demonstrate to our children by the way we treat our wives how we should treat one another. நம்முடைய மனைவிமார்களை நாம் எப்படி நடத்துகிறோமோ அது போன்று நாம் ஒருவரை நடத்துவது இப்படித்தான் என்று சொல்லி அவர்களுக்கு விளங்க காட்ட வேண்டும். Have you read this verse which says, husbands be subject to your wives? கணவன்மார்களே உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்ற வசனத்தை வாசித்திருக்கிறீர்களா? Yes or no? வாசிக்கலாம் இல்லையா? So you'll only hear me preach on such subjects. இப்படிப்பட்ட பாடங்களை போதிப்பதை தான் நீங்கள் கேட்பீர்கள். It's in the Bible. வேதத்திலே காணப்படுகிறது. In the New Testament. புதிய ஏற்பாட்டிலே Husbands be subject to your wives. புருஷர்களே உங்கள் மனைவிகளுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். People say, Brother Zach, you got it mixed up. It is the other way around. Wives be submit to your husbands. So Zach அவர்களே நீங்க மாத்தி சொல்லிவிட்டீர்கள். மனைவிமார்களே புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தான் இருக்கிறது. I'm going to make all the wives happy today. இன்னைக்கு மனைவிமாரெல்லாம் சந்தோஷமா இருக்க போகிறார் என்று தெரியும். Listen. கவனியுங்கள். Ephesians 5. எபேசியர் 5ஆம் அதிகாரம். The verse you quote is verse 22. நீங்கள் எனக்கு காண்பிக்கக்கூடிய வசனம் 22ஆம் வசனம். Wives be subject to your husbands. மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். That's correct. அது சரிதான். But see the previous verse. முந்தின வசனத்தை பாருங்கள். Verse 21. 21ஆம் வசனம். Husbands be subject to your wives. புருஷர்களே உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Yes or no? ஆமாவா இல்லையா? Is it there in your Bible? உங்களுடைய வேதத்திலே இருக்கிறதா? If you listen to me, you'll get a new Bible. நீங்கள் எனக்கு செவி கொடுத்தால் உங்களுக்கு புது வேதாகம் கிடைக்கும். It's the same old Bible, and I'll show you verses you've never seen in your life. அதே பழைய வேதாகம் தான். நான் சொல்லுகிற அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். Tell me if what I said is true or not. நான் சொன்னது உண்மையா இல்லையா என்று சொல்லுங்கள். Why husbands be subject to your wives in the fear of Christ? தேவ பயத்தோட, கிறிஸ்துவுக்கு பயப்படக்கூடிய பயத்தோட புருஷர்களே உங்கள் மனைவிக்கு கீழ்ப்படிந்திருங்கள். Why haven't you seen it? ஏன் இதை பார்க்கவில்லை? Why have you always felt no, wife must subject to the husband? இல்லை மனைவிதான் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று ஏன் சொல்கிறீர்கள்? No, both must be subject to one another. இருவருமே ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். That is a godly home. அதுதான் தேவபக்தியுள்ள குடும்பம். The husband is the head of the wife. It never says the wife is the head of the husband. That is not preached anywhere. மனைவி கணவனுக்கு தலை என்று எங்கேயும் பிரசங்கிக்கப்படவில்லை, சொல்லப்படவில்லை. கணவன் தான் மனைவிக்கு தலை. But in the body, ஆனால் சரீரத்திலே the parts of the body are subject to one another. சரீர அவயவங்கள் ஒன்றுக்கொன்று கீழ்ப்படிந்திருக்கிறது. We need the help of one another. நமக்கு ஒருவருடைய உதவி ஒருவருக்கு தேவைப்படுகிறது. And it is by that mutual subjection, இப்படி ஒருவருக்கொருவர் இருக்கக்கூடிய கீழ்ப்படிதலிலே தான், in the fear of Christ, கிறிஸ்துவுக்கு பயப்படக்கூடிய பயத்திலே, that we subject. How do we subject to one another? எப்படி நாம் ஒருவருக்கு கீழ்ப்படிகிறோம்? Now I'll explain to you. நான் அதை உங்களுக்கு விளக்கி காட்டுகிறேன். God has drawn a boundary around every human being. ஒவ்வொரு மனிதனை சுற்றிலும் தேவன் ஒரு எல்லையை வரைந்திருக்கிறார், ஒரு வட்டத்தை வரைந்திருக்கிறார். God has drawn a boundary around the husband. ஒரு புருஷனை சுற்றிலும் தேவன் ஒரு எல்லையை வரைந்திருக்கிறார். A boundary around the wife. மனைவியை சுற்றிலும் ஒரு எல்லை கோட்டை வைத்திருக்கிறார். And a boundary around each child. ஒவ்வொரு குழந்தையை சுற்றிலும் ஒரு எல்லை கோட்டை வரைந்திருக்கிறார். I must not go into the other person's boundary. நான் இன்னொருவருடைய எல்லைக்குள்ளாக போகக்கூடாது. So I must respect a wife's freedom. ஆகவே மனைவியுடைய சுயாதீனத்தை நான் மதிக்க வேண்டும். I'll give you an example. ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன். When we started CFC in my house, there were 4 families only when we started 38 years ago. என்னுடைய வீட்டிலே CFC ஆரம்பிக்கும் பொழுது 4 குடும்பங்கள் தான் இருந்தது, 38 ஆண்டுகளுக்கு முன்பதாக. Out of the 4 families, அந்த 4 குடும்பங்களிலே
My wife was the only woman who did not wear any ornaments. என்னுடைய துணையார் மட்டுமே நகை அணியாதவர்களாக இருந்தார்கள். We never believed in that all our life. வாழ்க்கை முழுவதுமாக நகை அணிவதில் அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. I'm not saying that something made us very spiritual. I'm just saying we didn't believe in it. அதிலே விசுவாசிக்கவில்லை என்று தான் சொன்னேன். அது எங்களை மிகுந்த ஆவிக்குள்ளே மாற்றி விட்டது என்று சொல்லவில்லை. But the other three brothers, their wives, all of them wear ornaments. மற்ற 3 சகோதரர்கள் அவருடைய துணைவியார்கள் எல்லாருமே நகை அணிந்திருந்தார்கள். So I called those 3 brothers. நான் அந்த 3 சகோதரர்களை பார்த்து கூப்பிட்டேன். And I said, I want to make one request from you. உங்களிடத்திலிருந்து ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். Never tell your wife to remove her ornaments. ஒரு காலம் உங்களுடைய துணைவியாரை பார்த்து நகையை கழற்றி விடு என்று நீங்கள் சொல்லவே கூடாது. Let them wear it. அவர்கள் போட்டுக்கொள்ளட்டும். That is her territory. அது அவருடைய எல்லை. Don't go into that. அந்த எல்லைக்குள்ளாக நீங்கள் செல்ல வேண்டாம். One by one, the wives themselves removed it without anybody, without the husband telling them. கேட்காமல் சொல்லாமலேயே ஒவ்வொருவராக நகையை கழற்றி விட்டார்கள். That is the way. இதுதான் வழி. Give freedom to the other person. மற்ற நபருக்கு சுதந்திரத்தையும் சுயாதீனத்தையும் கொடுப்பது. When it says husbands be subject to your wives, it means don't force your wife to do something she doesn't want to do. புருஷர்களே மனைவிகளுக்கு கீழ்ப்படிந்தீர்கள் என்று சொன்னால் அவர்கள் செய்ய விரும்பாத ஒரு காரியத்தை செய்யும்படியா நிர்பந்திக்க வேண்டாம், கட்டாயப்படுத்த வேண்டாம் என்றுதான் அர்த்தம். Give her freedom. சுயாதீனத்தை கொடுங்கள். Don't force her. கட்டாயப்படுத்த வேண்டாம், நிர்பந்திக்க வேண்டாம். I mean, if you want 6 children and your wife wants only 2 children, be subject to her. உங்களுக்கு 6 பிள்ளைகளை பெற வேண்டும் என்ற ஆசை, ஆனால் மனைவிக்கு 2 பிள்ளை இருந்தால் போதும் என்று சொன்னால் நீங்கள் அவர்களுடைய சுதந்திரத்தை மதியுங்கள். Because she has to bring them up too. ஏனால் அவர்களும் அந்த பிள்ளையை வளர்க்க வேண்டியிருக்கிறது. There are many areas like this where a husband must never force his wife. இது போன்ற பல பகுதியில் இருக்கிறது. ஒரு காலம் கணவன் தன்னுடைய மனைவியை நிர்பந்திக்க கூடாது. I never forced my children to take baptism. நான் ஒரு காலம் என்னுடைய பிள்ளைகளை ஞானஸ்நானம் எடுத்துத்தான் ஆக வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. They must choose it themselves. அவர்களாகவே அதை தெரிவு செய்ய வேண்டும். Many parents want to get their children baptized so they get a good testimony. Brother so and so's children are baptized. இன்னாருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றுவிட்டால் என்ற நல்ல பெயரை தகப்பன் வாங்க வேண்டும். ஆகவே பிள்ளைகளை கட்டாயப்படுத்துகிறார். They are doing it for their own honor. தங்களுடைய சொந்த கனத்துக்காக அதை செய்கிறார்கள். I said, Lord, I don't want any honor from the church through my children. ஆண்டவரே, சபையிலிருந்து பிள்ளைகள் மூலமா எனக்கு கிடைக்கக்கூடிய எந்த கனமும் வேண்டாம் ஆண்டவரே. I would never tell my children about the way they dress like this. இப்படித்தான் ஆடை அணிய வேண்டும் என்று சொல்லி ஒரு காலம் என் பிள்ளைகளுக்கு சொல்ல I would not say, what will people say if they see you dress like this? இது போல நீ ஆடை அணிந்தால் மக்கள் என்ன சொல்வார்கள், என்ன நினைப்பார்கள் என்று ஒரு காலம் சொல்லுவது. That is the best way to train your child to be a hypocrite. மாய்மாலக்காரனாய் உங்களுடைய பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால், பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இதுதான் சிறந்த வழி. If your children are dressing badly, perhaps a daughter, உங்களுடைய மகள் ஒருவேளை நன்றாக ஒரு தகுதியான வஸ்திரத்தை அணியவில்லை என்றால், don't say, at least when you go to church, don't dress like this. சபைக்கு போகும்போதாவது கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போக கூடாதா என்று சொல்ல வேண்டாம். That is to produce a hypocrite. அது என்னவென்றால் நீங்கள் மாய்மாலக்காரியை உண்டாக்குவீர்கள். Dress in one way in church and dress some other way when they go. சபைக்கு போனா ஒரு விதமான Dress, மற்ற இடத்துக்கு போனா வேறு விதமான Dress. You must say to her, your daughter, நீங்கள் மகளை பார்த்து என்ன சொல்ல வேண்டும்? what will Jesus say if he sees you dress like? இப்படி நீ ஆடை அணியும் பொழுது இயேசு பார்த்தால் என்ன சொல்லுவார்? That's a boundary. Don't force her for your honor. ஒரு எல்லை இருக்கிறது. உங்களுடைய கனத்திற்காக நீங்கள் நிர்பந்திக்க வேண்டாம். Don't humiliate your children in the presence of other people. மற்ற மக்கள் இருக்கும் பொழுது உங்களுடைய பிள்ளையை தரக்குறைவாய் பேசி அவளை சிறுமைப்படுத்த வேண்டாம். I've seen people do that. அப்படி மக்கள் செய்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். Speak rudely to their wives in the presence of others. மற்றவர்கள் இருக்கும் பொழுதே மனைவியிடத்திலே காரசாரமாய் பேசுவது. Rebuke their children in the presence of others. மற்றவர்கள் முன்னிலையிலே பிள்ளைகளை கடிந்து கொள்வது. If my children behave badly when some guests were there in the house, என்னுடைய வீட்டிலே விருந்தாளிகள் இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளைகள் தவறாய் நடக்கும் பொழுது, I'm saying when they were small, சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது, I wouldn't say anything. நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். But they knew that I keep accounts. Afterwards we have to settle the accounts also. அந்த கணக்கெல்லாம் நான் சரியாக வைத்துக் கொள்வேன். பிறகு அந்த கணக்கை சரிப்படுத்த வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு தெரியும். That they knew. அது அவர்களுக்கு தெரியும். So I'd say we'll settle the accounts later, not right now. அப்ப பிள்ளைகளை பார்த்து பின்னர் கணக்கை சரி பார்த்துக் கொள்ளலாம், இப்பொழுது அல்ல என்று After சொல்லுவேன். the guests have gone, விருந்தினர் போன பிறகு then I will settle the account. நான் அவர்களுடைய கணக்கை சரி செய்வேன். But if I punish them there, அங்கேயே நான் தண்டிப்பேன். there ஆனால் are 2 punishments. 2 தண்டனை. One is the punishment. ஒன்று தண்டனையே ஒரு தண்டனை. Other is the humiliation before these guests. இரண்டாவது தண்டனை என்னவென்றால் வந்திருக்கக்கூடிய விருந்தினர்கள் முன்னிலையாக இருக்கக்கூடிய ஒரு சிறுமை. Then I've got into their boundary.
அப்படியானால் அவருடைய எல்லைக்குள்ளாக நான் சென்று I விட்டேன். must be subject to my children. என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். That is, I must respect their dignity. அவருடைய கண்ணியத்தை நான் மதிக்க வேண்டும். They are made in the image of God. அவர்கள் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். Yes, my children are made in the image of God like your children. ஆம், உங்களுடைய பிள்ளைகளைப் போலவே என்னுடைய பிள்ளைகளும் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறார்கள். Don't treat someone who's made in the image of God as if he's an animal or a devil or something. தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்க ஒருவனை விலங்கின் சாயலை போலவோ பிசாசின் சாயலை போல எண்ணி தண்டிக்க வேண்டாம். Respect one another. ஒருவரை ஒருவர் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். Your wife deserves you to speak respectfully to her. நீங்கள் உங்கள் மனைவியிடத்திலே கண்ணியமாய் மதிப்பாய் பேசுவதற்கு அவர்கள் தகுதி பெற்றவர்கள். And you must speak respectfully to your husband. நீங்களும் உங்களுடைய கணவனிடத்திலே மதிப்பாய் கண்ணியமாய் பேச வேண்டும். These are the simple rules by which we can build a godly home. ஒரு தேவபக்தியுள்ள குடும்பத்தை கட்டுவதற்கு இவைகளெல்லாம் எளிய விதிமுறைகள். Respect one another in the home. குடும்பத்திலே ஒருவரை ஒருவர் மதியுங்கள். Put your arms around your children. பிள்ளைகளுடைய தோளிலே உங்கள் கையை போடுங்கள். My oldest son is 44 years old and I still put my arm around him. என்னுடைய மூத்த மகனுக்கு 44 வயதாகிறது. இன்னும் நான் போனால் தோளிலே கை போடுவேன். I hug him and embrace him. நான் அவனை கட்டிப்பிடித்துக் கொள்வேன். Why don't you do that when they are small? Why can't you do that when they are grown up? சின்ன பிள்ளைகளா இருக்கும் பொழுது செய்தீர்களே, வளர்ந்து விட்டால் ஏன் செய்ய மாட்டேங்கிறீர்கள்? If you keep doing that, you'll have a very good relationship with your children. அப்படி நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால் நல்ல ஒரு உறவு பிள்ளைகளோடு கூட உங்களுக்கு ஏற்படும். Put your arm around them and pray with them. உங்களை கரங்களை அவள் மீது போட்டுக்கொண்டு ஜெபியுங்கள். Lay your hands on their head and pray for them. தலையின் மீது கை வைத்து ஜெபியுங்கள். We must do that. நீங்கள் அதை செய்ய வேண்டும். Then after that we can build a godly church. அதற்கு பிறகு நாம் தேவபக்தியுள்ள சபையை கட்ட முடியும். A church like we read in Matthew 16, I was reading in the beginning. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறது போல நாம் இந்த சபையை கட்ட வேண்டும். Jesus said, I will build my church, verse 18, and the gates of hell will never prevail. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அவைகளை மேற்கொள்வதில்லை என்று இயேசு சொன்னார். We want to build a third story, a church against which Satan can never shake it. சாத்தான் ஒரு காலம் அசைக்க முடியாத வலிமையான மூன்றாவது மாடியாகிய தேவ சபையை கட்ட வேண்டும். Nowadays you read in the papers every now and then some 3-story building collapses. இப்பொழுதும் அப்பொழுதுமாக நாம் செய்தித்தாளிலே வாசிக்கிறோம், ஒரு 3 மாடி கட்டடமானது இடிந்து விழுந்து விட்டது. ஏன்? Foundation is bad. அஸ்திவாரம் மோசமாயிருக்கிறது. Or the first floor was not built properly. அல்லது முதல் மாடியா கட்டடம் சரியாக கட்டப்படவில்லை. Second story was not built properly. அல்லது இரண்டாவது மாடி கட்டடம் சரியாக கட்டப்படவில்லை. The whole கட்டப்படவில்லை. thing collapses and so many people die. முழு கட்டடம் இடிந்து விழுகிறது மட்டுமல்ல, அநேக மக்கள் மரிக்கிறார்கள். You find that in so many churches also. அநேக சபைகளிலும் எப்படி பார்க்கிறீர்கள்? So many poor people suffer in these churches because spiritual death has come into that church. ஆவிக்குரிய மரணம் அந்த சபைக்குள்ளே வருகிறபடினாலே அநேக எளிய ஏழை விசுவாசிகள் பாடுபடுகிறார்கள், கஷ்டப்படுகிறார்கள். The elders have allowed Satan to come into the church. மூப்பர்கள் சாத்தானை சபைக்குள்ளே வர அனுமதித்து விட்டார்கள். We've been going in Bangalore for 38 years. 38 ஆண்டுகளாக பெங்களூர் சபையிலே கட்டி வருகிறோம். The devil has tried many times to come into our church. பல சமயங்களிலே சபைக்குள்ளாக வரும்படியாய் பிசாசு முயற்சித்திருக்கிறார். He has never succeeded once. ஒரு முறை கூட பிசாசு ஜெயித்ததே இல்லை. Some people got offended and left. சிலர் மனம் தாங்கடைந்து போய் விடுகிறார்கள். Just like they left Jesus. அது இயேசு விட்டு போய் விட்டது போல. And that will continue to happen. அது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும். But the devil could not come into the church. ஆனால் சபைக்குள்ளாக பிசாசால் வர முடியவில்லை. Because we built it on this foundation. ஏனால் இந்த அஸ்திவாரத்திலே சபையை கட்டியிருக்கிறோம். A Father who loves us. பிதா நம்மை நேசிக்கிறார். We built it a first floor of keeping a good conscience. நல்மன சாட்சியை வைத்துக்கொண்டு முதல் மாடி கட்டடத்தை We built கட்டியிருக்கிறோம். a second floor of respecting one another in the families. குடும்பத்திலே ஒருவர் மதித்து இரண்டாவது மாடியை Building கட்டியிருக்கிறோம். godly homes. தேவபக்தியுள்ள குடும்பங்களை கட்டியிருக்கிறோம். Raising godly children. தேவபக்தியுள்ள பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோம். And so the third floor, ஆகவே மூன்றாவது மாடி, gates of hell cannot prevail against the church. பாதாளத்தின் வாசல் அந்த சபையை மேற்கொள்வதில்லை. Dear brothers and sisters, அருமையான சகோதர சகோதரிகளே, do your best to build a home and a church like that. குடும்பத்தையும் சபையும் இப்படியாய் கட்டுவதற்கு உங்களால் முடிந்த சிறந்தவற்றை செய்யுங்கள். Many people will get offended and go. Let them go. அநேகர் மனத்தாங்கடைந்து போகிறார்கள், அவர்கள் போகட்டும். The love of God is seen in the story of the prodigal son. தேவனுடைய அன்பு கெட்ட குமாரனுடைய கதையிலே பார்க்கிறோம். In two ways. இரண்டு விதங்களிலே பார்க்கிறோம். One, he welcomed the son when he came back. மகன் திரும்பி வரும்பொழுது வரவேற்கிறான். And தகப்பன் வரவேற்கிறார். before that, அதுக்கு முன்பதாக you see his love in letting the son go when he wants to go. தன்னுடைய மகன் போக வேண்டும் என்று விரும்பும் பொழுது தகப்பனுடைய அன்பு அவனை போகும்படி அனுமதிக்கிறது. If he was a little 4-year-old boy, he would not have let him go. அவன் 4 வயது பையனாக இருந்தால் அவர் அனுமதித்திருந்திருக்க But he மாட்டார். was a grown-up son. அவன் வளர்ந்த ஒரு பையன். When 25-30 years old, 25-30 வயது நிரம்பிய மகன், Dad, I want to go. அப்பா நான் போக வேண்டும், I don't like this church. எனக்கு இந்த சபை பிடிக்கவில்லை. Father said, go. அப்பா சொன்னார் போ. And he goes, and the father hears, your son is with the pigs.
அவன் போகிறான், தகப்பன் கேள்விப்படுகிறார் தன்னுடைய மகன் பன்றிகளோடு கூட இருக்கிறான் என்று. Let him be with the pigs. அவன் பன்றிகளோடு கூட இருக்கட்டும். Let him eat what the pigs are eating. பன்றிகள் தின்கிற தவிட்டை தின்றட்டும். Then he will repent and come back. அப்பொழுது அவன் மனம் திரும்பி வருவான். Have you seen the love of God there? அங்கேயும் தேவனுடைய அன்பை பார்த்தீர்களா? That allows a backslider to suffer. பின்மாற்றமடைந்து போனவன் பாடுபடும்படியாக அனுமதிப்பது. Allows him to suffer. அவன் பாடுபட அனுமதிப்பது. So that he will repent. அவன் அதன் மூலமாக மனம் திரும்புவான். Many people have not seen the love of God there in that story. இந்த கதையிலே அந்த இடத்திலே தேவனுடைய அன்பை அநேகர் காணாமல் இருக்கிறார்கள். So when I see a brother who is backsliding, suffering, I say, let it happen. ஆகவே ஒரு சகோதரன் பின்மாற்றம் அடைந்து பாடுபடும் பொழுது படட்டும். I'm not going to go and comfort him. நான் அங்கே போய் ஆறுதல் படுத்த மாட்டேன். The guy needs to reach the level of the pigs and repent and come back to the church. அவன் பன்றிகளுடைய நிலைக்கு இறங்கி சென்று பாடுபட்டு மனம் திரும்பி வரட்டும். That is the love of God. தான் தேவனுடைய அன்பு. And if we understand the love of God like this instead of this wishy-washy soft love that a lot of people have, இப்படி தேவனுடைய அன்பை நாம் விளங்கிக் கொண்டால் நாம் மக்கள் இப்போ மழுங்கி காண்பிக்கக்கூடியதான மெதுவாய் காண்பிக்கக்கூடிய அன்புகள் எல்லாம் மறைந்து போய்விடும். Love of God is not like the cinema love. சினிமாவை பார்க்கிறது போல தேவனுடைய அன்பு இல்லை. We have to build a strong church in Tamil Nadu. தமிழ்நாட்டில் உறுதியான வலிமையான சபைகளை கட்ட வேண்டும். Which Satan cannot overcome. சாத்தான் மேற்கொள்ளாத சபையை கட்ட வேண்டும். Let's pray. நாம் ஜெபிப்போம். Heavenly Father, பரலோக பிதாவே, help us to let these truths sink into our hearts. ஆண்டவரே இந்த சத்தியங்கள் எங்கள் உள்ளங்களுக்குள்ளாக ஆண்டவரே கடந்து செல்லட்டும். In Jesus name. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். The Holy Spirit has been speaking to us very simply and practically. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட மிகவும் எளிமையாக நடைமுறையாக நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். And Jesus said at the end of that meeting they had, if anyone is thirsty, let him come to me and drink. இயேசு இப்படி சொன்னார், கடைசியாக தாகமாய் இருக்கிறவர் இவர்களோ அவர்களிடத்தில் வரக்கடவர்கள். So if anyone is thirsty, ஒருவன் தாகமாய் இருந்தால், it may not be necessary that everyone is in a thirst. எல்லாருமே தாகமாய் இருக்க வேண்டியது என்கிறது கட்டாயமாக இருப்பதில்லை. If anyone is thirsty, ஒருவன் மெய்யாகவே தாகமாய் இருந்தால், if anyone is ஒருவன் தாகமாய் willing to have such a personal life, family life and a church life like this, இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை இவைகளின் மீது தாகமாய் இருந்தால், he said, let him come to me, Jesus is calling. இயேசு சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன். So let us earnestly seek the Lord. நாம் மெய்யாகவே தேவனை தேடுவோம். And let us thank God that he has been so kind to us. தேவன் நம்ம கருணையாய் நம்மோடு கூட தேவன் பேசி இருக்கிறார். Again we have all fallen into many areas on what we heard today. நாம் இன்றைக்கு கேட்ட காரியத்தை வைத்து நாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது மறுபடியும் நாம் இந்த வார்த்தையை தான் சொல்ல முடியும், நாம் எல்லாரும் அநேக காரியங்களே தவறி இருக்கிறோம். We have been so rude in our life. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடினமாய் கரடு முரடாய் நாம் இருந்திருக்கிறோம். We have been unchrist-like.